நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே ஹேர், அதாவது இளம் நிறை. நம்மளோட ஹேர் வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹேரை வந்து பிளாக்கா வச்சுக்கும். கிரே ஹேருக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் வந்து ரொம்பவே முக்கியமான காரணம். இந்த மாதிரியான சீட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, செசமி சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சன்லைட்லேயே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ ஓவரா யூவி ரேடியேஷன் போய் அதனால கூட உங்களுக்கு கிரே ஹேர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்க்கும் போது ஈஸியா நீங்க வந்து கிரே ஹேர்ல இருந்து வெளியில வந்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே ஹேர், அதாவது இளம் நிறை. ஸோ இந்த இளம் நிறை வர்றதுக்கு முக்கியமாக ஒரு 5 காரணம் இருக்குது. அதுக்கு வந்து சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேரெக்டாக டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இளம் நிறை வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம நார்மலாக இந்த நிறை எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ப்ராசஸ், அதாவது நார்மலாகவே நம்மளோட ஹேர் வந்து பிளாக்காக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹேரை வந்து பிளாக்காக வச்சுக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக நமக்கு வயசாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் வந்து அதனோட ஃபங்க்ஷன் கம்மியாகும், அந்த செல்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர்லாம் வந்து ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து எப்போனா நமக்கு ஓரளவுக்கு ஏஜ்ட் ஆனதுக்கப்புறம் நேச்சுரலாகவே நடக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இளம் நிறை, அதாவது ஒரு 10 வயசு, 20 வயசு, 30 வயசு அதுக்குள்ளே நடக்கிற அந்த கிரே ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அது இளம் நிறைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சின்ன ஏஜ்லேயே வந்து அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னா ஜீன் வைஸாக உங்களுக்கு அது வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டில் வந்து நியூட்ரிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றீங்கன்னா அந்த ஜீன் வந்து நீங்கள் பிரேக் பண்ணலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரே ஹேருக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் வந்து ரொம்பவே முக்கியமான காரணம். ஸோ அந்த நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12, அயன், காப்பர், ஜிங்க், அயோடின், இந்த 5 விஷயங்களும் உங்கள் பாடியில் குறையுது அப்படின்னா, இல்லை 5ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலுமே உங்களுக்கு கிரே ஹேர் வரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ B12 குறையுது அப்படின்னா நீங்கள் அதனோட சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ரெட் மீட்டு, எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஈரல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸு, இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ், அதுலேயும் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ கீரை வகைகள், அதுலேயும் முருங்கைக்கீரை, இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது. கீரை வகைகள்னாலே அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். இதை நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை அயனுக்கு வந்து நீங்கள் டேட் சாப்பிட்றீங்க, இல்லை உலர்ந்த திராட்சை அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, மாதுளம்பழம் எடுத்துக்கிறீங்க, ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து சிட்ரஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது சிட்ரஸ் வெரைட்டிஸ்ன்றப்போ ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், வெண்பூசணி, ஸோ இந்த மாதிரியான வகைகள்லாம் எடுத்துக்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு அயன் அதிகமாகும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், காப்பர். ஸோ காப்பர், ஜிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஜென்ரலாகவே வந்து நட்ஸு, சீட்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரியான சீட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, செசமி சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காப்பர், ஜிங்க் ரெண்டுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நட்ஸ்லையுமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்மண்டில், கேஷ்யூ நட்டில், கிரவுண்ட் நட்டில், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஜிங்க், காப்பர் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் டார்க் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸில் காப்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து ஜென்ரலாகவே நம்ம அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் எடுத்துப்பீங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நியூட்ரிஷன் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணும்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து அந்த இளம் நிறையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்திருந்தா கூட அந்த நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆகும்போது தானாகவே திருப்பி பிளாக் ஹேர் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது உங்கள் பாடியில் ஹைப்பர் தைராய்டிசம், இல்லை ஹைப்போ தைராய்டிசம், அப்படி இல்லை பிசிஓடி வர்றதுக்காக நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு கிரே ஹேர் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ஒரு லைஃப் ஸ்டைலு, டயட் இதெல்லாம் பண்ணீங்க, இல்லை யோகா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அப்போவே உங்களுக்கு கிரே ஹேரும் சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே உங்களுக்கு வரக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து காமனாக
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம இருக்கிற இடத்துல பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, டர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அதனால் கூட நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் வீக்கன் ஆகி நமக்கு வந்து கிரே ஹேர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூவி ரேடியேஷன், அதாவது நீங்கள் சன்லைட்டில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் அது எக்ஸ்போஸ் ஆகிறதா நல்லது. பட் ஆனால் வந்து இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சன்லைட்லேயே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ ஓவராக யூவி ரேடியேஷன் போய் அதனால் கூட உங்களுக்கு கிரே ஹேர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் ஜென்ரலாக ரெகுலராக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பெருசாக பாதிக்காது. சடனாக ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு கிரே ஹேர் உடனே வரும். அந்த ஸ்ட்ரெஸ் போகும்போது அந்த கிரே ஹேரும் போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே அதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ஹேர், அதாவது ரொம்ப நாள் குளிக்காமல் நிறைய ஹேரில் டஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் ஷாம்பு போடுறதா இருக்கட்டும், ஆயில் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களோட கிரே ஹேர் கம்மி பண்ணாது. உங்களுக்கு வந்து பிளட்லேயே நியூட்ரிஷன் போனால் மட்டும்தான் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் வந்து நியூட்ரிஷன் போய் உங்களுக்கு அந்த மெலனின்ஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து ஹேர் பிளாக் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டர்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ அந்த ஃபாலிகல்ஸ்லாம் போய் அந்த டர்ட்லாம் அடைச்சிட்டு உங்களுக்கு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கம்மியாகி அதனால் கூட உங்களுக்கு கிரே ஹேர் வரும். ஸோ அப்போ வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது வந்து நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கணும். ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ, அதாவது சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் ஹேர் பாத் எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்புறம் ட்ரையர் போடுவாங்க, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஹேர் டைஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக கிரே ஹேர் வருதுன்னு நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ண போனீங்கன்னா அதனாலேயே நிறைய கிரே ஹேர் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசீசஸ், அதாவது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டே இருக்குது, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சைனஸ் ஹெட்டேக் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றப்போ, இல்லை க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, அனிமியா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கிரே ஹேர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது, நீங்கள் நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அந்த மெடிசனோட சைடு எஃபெக்டாகவும் உங்களுக்கு கிரே ஹேர் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்க்கும் போது ஈஸியாக நீங்கள் வந்து கிரே ஹேர்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கிரே ஹேருக்கு ஹேர் மெயின்டெனன்ஸ் நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் கோகோனட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை, நெல்லிக்காய், ட்ரை நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ரெகுலராக ஹேருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேர் பிளாக்காக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் வந்து நமக்கு பிக்மெண்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களால் இவ்வளோ பெருசாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் கருவேப்பிலையும் காய்ந்த நெல்லிக்காவையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் சைனஸ் ப்ராப்ளம் இல்லை, கோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் ஆயிலில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு, நெல்லிக்காய் சாறு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா உங்கள் ஸ்கேல்பில் நல்லா போட்டு ரப் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணணும் கோல்ட் வாட்டரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கிரே ஹேர்லேருந்து வெளில வரக்கு நிறைய பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்களோட டயட், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ரெஸ்ட், உங்களோட தூக்கம், உங்களோட ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களோட கிரே ஹேர்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.